विशेषणसिट्टायामस्यां सुपदितो भगवदाज्ञा भगवते कैङ्कर्यरूपं श्रीमन्नारायणप्रीत्यर्थं भक्तमहाजनानां सर्वाभीष्टसिद्धर्थं लोकक्षेमाभिवृद्ध्यर्थं समस्त मङ्गलावाप्त्यर्थं सर्वाभीष्टसिद्धर्थं शीघ्रमेव भक्तमहाजनानां मनोसङ्कल्पितप्रहारेण आनुकूल्यतासिद्धर्थं कुमाराणां विवाहप्राप्त्यर्थं विद्याफलप्राप्त्यर्थं समस्तमङ्गलावाप्त्यर्थं श्री पक्षीराज स्वामिने नमः नामार्चनं करिष्यामः। ओम श्री पक्षीराजाय नमः। ओम वैनदेयाय नमः। ओम विष्णुसवाय नमः। ओम निखिलेत्याय नमः। ओम नदरग्ने नमः। निखिलेत्याय नमः। निर्वाणिजाय नमः। वैनासनायकाय नमः। जमानस्वरूपाय नमः। श्रीमते नमः। श्रीमते नारायणाय नमः। पक्षीराज परब्रह्मणे नमः। पक्षीराज என்ன பேரு, கல்கருடன் பேரு. வைனதேஜன் பேரு. மற்ற ஊர்ல மரத்துல தங்கத்துல வெள்ளில வாகனம், இங்க கல்லால வாகனம். வருஷத்துல 2 முறை சுவாமி புறப்பாடு, மார்கழி பங்குனியில. இங்க தாயார் இருக்கிறதாகவும் இந்த தாயாரை பார்த்துட்டு வைகுண்டத்திரவி சொல்லி சுவாமி அழிச்சுன்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தி முக்கியம் கருட பகவான். பிரார்த்தனைகள்லாம் இருக்குதான். இவருடைய உடம்புல 9 பாம்பு இருக்கிறதுனால நவகிரக தோஷங்களை பூர்த்தி பண்ணார். ராகு கேது தோஷங்களை பூர்த்தி பண்ணார். முக்கியம் கருட பகவான். இப்ப தைல காப்பு சாத்தி இருக்கிறதுனால முகத்தை பார்க்கலாம். கண்ணாடியில பார்த்தா பாதி உடம்பு தரிசனமாகும். ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்தா ஃபுல்லா சேவிக்கலாம். அன்னைக்கு இவருடைய ஜென்ம நட்சத்திரம். ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரம் இவருடைய பிறந்த தினங்கிறதுனால அன்னைக்கு காத்தால 7 மணிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை, 8 மணிக்கு ஹோமம், 11 மணிக்கு அகண்ட தீபம், 12 மணிக்கு பூர்ணாவதி, 1 மணிக்கு அன்னதானம். சாயங்காலம் பெருமாளும் தாயாரும் புறப்பாடாகி சொர்க்கவாசல் வழியா இவர் சன்னதிக்கு வருவது ரொம்ப விசேஷம். பிரார்த்தனா மூர்த்தி. கல்லால வாகனத்தை வேற எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கதான் வாகனமா இருக்க. இவரை என்னைக்கு வந்து சேவிச்சாலும் தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதுவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்னன்னா கருட பஞ்சமி. பஞ்சமி திதி ரொம்ப விசேஷம். வினதைக்கு அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து அந்த தோஷங்களை பூர்த்தி பண்ண நாள் இன்னைக்கு. அதனால இந்த தினத்துல கருடனை சேவிக்கிறதுனால தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க. வீட்டுக்காரர் நன்னா இருக்கணும்னு பூஜை பண்ணக்கூடிய நாள் இன்னைக்கு கருட பஞ்சமியில. கருட பஞ்சமி, நாக பஞ்சமி இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து கருட பஞ்சமிங்கிறதுனால இன்னைக்கு கருடனை சேவிக்கிறதுனால வீட்டுக்காரர் சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக பண்றது. கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்காக கல்யாணம் பண்ற நாள் இன்னைக்கு சேவிக்கிற நாள். அதனால இன்னைக்கு தரிசனம் பண்றதுனால தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. எல்லா விதமான இஷ்டகாமங்களையும் பூர்த்தி பண்ற ரொம்ப வளப்பிரசாதி. இப்ப தைல காப்புல இருக்கிறதுனால நீங்க எல்லாம் பாக்குறது முகத்தை மட்டும் பாக்குறீங்க. கண்ணாடியில பாத்தீங்கன்னா பாதி உடம்பு தரிசனமாகும். ரொம்ப விசேஷம். பிரார்த்தனா மூர்த்தி. கல்கருடன்கிறது வேற எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கிற முக்கியம் கருட பகவான். ஓம் ஸ்ரீ மஹத்யோ நமஹ. சுஸ்தி மந்த்ரார்த்தா சத்யா சகபல